தீபமலையார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. திருவண்ணாமலை 25வது வார்டில் வீட்டுமனை பட்டா வழங்க கோரி 300க்கும் மேற்பட்டோர் மனு அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்வதாக ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் உறுதி. திருவண்ணாமலை செப்டம்பர் 24. திருவண்ணாமலை மாநகராட்சி 25வது வார்டில் நீர்நிலை புறம்போக்கில் வசிப்பவர்களுக்கு அதே பகுதியில் உள்ள அரசு புறம்போக்கு இடத்தில் பட்டா வழங்குவது குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் உறுதியளித்தார். திருவண்ணாமலை மாநகராட்சி 25வது வார்டுக்கு உட்பட்ட சந்தைமேடு, சமுத்திரம், ஏரிக்கரை, இந்திரா நகர், எம்ஜிஆர் நகர் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் பல ஆண்டுகளாக வீடு கட்டி வசித்து வருகின்றனர். இது மட்டுமன்றி 100க்கும் மேற்பட்டவர்கள் வாடகையில் குடியிருந்து வருகின்றனர். வீடு கட்டி குடியிருப்பவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படவில்லை. நீர்நிலை புறம்போக்கு பகுதி ஆக்கிரமிப்பு என கூறி இவர்களை காலி செய்யுமாறு மாநகராட்சி சார்பில் நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டன. இதனால் அவர்கள் அதே பகுதியில் மாற்று இடம் வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் 25வது வார்டில் வைரக்குன்று மலை அடிவாரத்தில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான சர்வே எண் 133 முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் திருப்பதி பாலாஜிக்கு நல்லவன் பாளையம் ஊராட்சி சார்பில் தீர்மானம் நிறைவேற்றி வழங்கப்பட்ட இடத்தில் இலங்கை தமிழர்களுக்கு வீடு கட்டித்தர அரசு முடிவெடுத்துள்ளது. அதற்கான பணிகள் துவங்க உள்ளது. இதை கேள்விப்பட்ட நீர்நிலை புறம்போக்கில் வீடு கட்டி வசித்து வருபவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதைத் தொடர்ந்து 25வது வார்டு பகுதியை சேர்ந்த சேட்டு தலைமையில் 300க்கும் மேற்பட்டவர்கள் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியனை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் அவர்கள் பல ஆண்டுகளாக வீட்டு வரி, குழாய் வரி செலுத்தியும், ஆதார் மற்றும் குடும்ப அட்டை மின் இணைப்பு பெற்றும், ஓட்டுரிமை பெற்றும் வீடு கட்டி வாழ்ந்து வருகிறோம். நீண்ட காலமாக வாழ்ந்து வரும் எங்களுக்கு கருணை காட்டி முன்னுரிமை அளித்து இலங்கை தமிழர்களுக்கு மாற்று இடத்தில் வீடு ஒதுக்கி தந்து வருவாய்த்துறைக்கு சொந்தமான சர்வே எண் 133 எங்களுக்கு பட்டா வழங்கிட வேண்டும் என தெரிவித்துள்ளனர். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் இது சம்பந்தமாக அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று தங்களது கோரிக்கை மனுக்களை பரிசீலனை செய்ய ஆவண செய்யப்படும் என உறுதியளித்தார். தீபமலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் வி. மூர்த்தி. இலங்கை மக்களுக்கு ஒதுக்குற மாதிரி எங்கள் ஜனம் நாங்கள் 30 வருஷமாக அங்கே நாங்கள் வாழ்ந்துருக்கோம். எங்களை அப்பப்போ நீங்கள் காலி பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்பப்போ நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நாங்கள் எங்கே போய் நாங்கள் குழப்போம். நாங்கள் அங்கே விற்கிறதுக்காக நீங்கள் எங்களுக்கு பட்டா கொடுத்து எங்களுக்கு வீடு கட்டி தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் தெரு மக்களுக்கு நீங்களே முன்னிருந்து வழி நடத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வார்டில் தான் நாங்கள் வரோம். அங்கே நீர்நிலை இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுடைய வீடுங்க எல்லா வீடும் எடுக்க சொல்லியிருக்காங்க. அங்கேயே கவர்மெண்ட்டுக்கு ஒதுக்கி வச்சிருக்க இடம் இருக்குது. அதில் வயற்கொள்ளுன்ற மலையில பக்கத்தில் இருக்குது எல்லாருக்கும் இடம். அது நீங்கள் கவர்மெண்ட்டாக நீங்கள் நினச்சிங்களா எங்களுக்கு இந்த இடத்த விட்டு அந்த இடத்த எங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இங்கே 40-30 வருஷமாக நாங்கள் இருப்போம் எல்லாருமே. ஆனால் யாருக்குமே இடம்ன்றதே எங்களுக்கு இல்லை. கவர்மெண்ட்டாக நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களுக்கு அந்த இடம் எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்கணும்னு நினச்சா எல்லாரும் நாங்கள் பொதுமக்களாக இருக்கோம். அங்கே எல்லாருமே வந்திருக்கோம். உங்களுக்கு உங்கள் சார்பாக நீங்கள் எங்களை செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எப்பயுமே நாங்கள் வந்து எல்லாரும் நாங்கள் கேட்குறோம். இந்த வாட்டி நீங்கள் எங்களை செய்யணுன்றது நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கிறோம் உங்ககிட்ட. அந்த இடத்துல இலங்கைக்காரங்களுக்கு ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது 40 வருஷம் நாங்கள் அங்கே இருக்கோம். அதனால நீங்கள் நினச்சிங்கன்னா முயற்சி பண்ணிங்கன்னா அவங்கள விட எங்களுக்கு நீங்கள் அங்கே ஒதுக்கி கொடுக்கலாம் நாங்கள் நினச்சி கேட்டுக்கிறோம் உங்ககிட்ட கேட்டுக்கொள்கிறோம். வீட்டு நீங்கள் கொஞ்சம் உங்கள் மனசை வச்சிங்கன்னா அந்த வயற்கொண்டு இருக்க மலையாண்ட பக்கத்தில் எங்களுக்கு இடம் நீங்கள் ஒதுக்கி கொடுக்கணும் நாங்கள் சொல்கிற கேட்குறோம்.